கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த ஜி.கே. சுந்தரமூர்த்தி என்ற அன்பர் ஒரு நாவலில் எழுதியிருந்த ஒரு சிறுகதையை பார்ப்போம். உண்மையான ஈடுபாடு. அந்த சிறுகதையோட தலைப்பு உண்மையான ஈடுபாடு. முன்னொரு காலத்தில் குருநாதர் ஒருவர் தான் தங்கியிருந்த ஊரில் சிவாலயம் ஒன்று அமைக்கிறதுக்காக பலரிடம் நன்கொடை பெற்று திருப்பணியை ஆரம்பிச்சிருந்தார். அப்போ அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஏழை பெண் ஒருத்தி தான் வெகு நாள் சிரமப்பட்டு சேர்த்த 2 வெள்ளி காசுகளோட அந்த குருவை தேடி ஆசிரமம் வந்து அவளுக்காக காத்திருந்தாள். அப்பொழுது உள்ளே இருந்து குருவே அவளை தேடி வந்து பொற்காசுகளை பெற்றுக்கொண்டதோடு அவளுடைய சேம நலத்தையும் விசாரித்து அவளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பி வைத்தார். இதை கேள்விப்பட்ட அந்த ஏழை பெண் வேலை செய்யும் வீட்டின் முதலாளி அம்மா 1000 பொற்காசுகளுடன் அந்த குருநாதருடைய ஆசிரமத்திற்கு வந்தாள். அவளிடம் நன்கொடை பெற அந்த குருநாதருடைய ஆசிரமத்தில் புதிதாய் வேலைக்கு சேர்ந்த சீடன் ஒருவனை குருநாதர் அனுப்பி வைத்தார். அவளோ குருநாதரை பார்க்க வேண்டும் என பிடிவாதம் பிடிக்க வெகு நேரம் கழித்து குரு வெளியே வந்தார். அப்போது அந்த முதலாளி அம்மா குருவிடம், என் வீட்டு வேலைக்காரி 2 காசுகளுடன் வந்தபோது நீங்களே வந்து அதை பெற்றுக்கொண்டீர்கள். ஆனால் நான் இப்போது 1000 பொற்காசுகளுடன் உங்களை சந்திக்க வந்துள்ளேனே, இதை வாங்க யாரையோ அனுப்புகிறீர்களே, இது என்ன நியாயம்? நீங்கள் வந்து வாங்கக்கூடாதா என்று கேட்டார். அதை கேட்டவும் புன்னகைத்த குருநாதர், அவள் கொண்டு வந்த தொகை வெறும் சொற்ப தொகை என்றாலும் அதில் அவளுக்கு ஒரு உண்மையான ஈடுபாடு இருந்தது. ஆனால் நீங்கள் பெரும் தொகையுடன் வந்திருந்தாலும் உங்களிடம் அர்ப்பணிப்பு உணர்வு சிறிதளவு கூட இல்லை. அதனால்தான் நான் உங்களிடம் வரவில்லை அப்படின்னு சொன்னோன்னு அந்த அம்மாவுக்கு தன்னுடைய அகந்தையை நினச்சி, நம்முடைய கர்வத்தை நினச்சி ரொம்ப மனம் நொந்து போய் உடனடியாக அந்த குருநாதருடைய பாதத்தில் கீழே விழுந்து, ஐயா, எனக்கு என்னுடைய அகந்தையினால் நான் இது பண்ணிட்டேன், என்னுடைய அகந்தையே அழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகந்தை மறைந்த உணர்வோடு குருவின் பாதம் பணிந்தால் அந்த சீமாட்டி. இந்த சிறுகதையில் என்ன தெரிகிறது என்றால், எந்த ஒரு செயலை செய்யும் பொழுது அதில் உண்மையான ஈடுபாடு இருக்கணும், கர்வம் அகந்தை இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தவே இந்த கதை நமக்கு சொல்கிறது பாடம்.